என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி கானாமிருதன் ஒய்ஃப் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை கடைசி வர பாருங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கானாமிருதன் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா திவ்யாவை கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்லாம் மாற்றிட்டாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் லைக்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் அண்ட் அது சும்மா க்யூட் கப்புள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ செம்மையாக வைரல் ஆகிட்டாங்க. இந்த கேள்விலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கானாமிருதன் ஒய்ஃப் மைண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா பல முறையில் வந்திருக்கு. ஸோ இது ஓப்பனப்பா ஒரு பேட்டியில் ஓப்பனப்பாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க பேட்டி எடுத்தவங்க. அதுக்கு நம்மளுடைய கானாமிருதன் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் கேம், அவங்க அப்படி பண்ணல, தங்கச்சியை தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கானாமிருதன் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. வெளியே கானாமிருதன் இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என் தங்கச்சி மாதிரிலாம், அவங்க மிளகா கடிச்சிட்டு வெளியே அவங்க மிளகா கடிச்சிட்டு ரூம்லேருந்து வந்தாங்க, எனக்கு பட்ட வழி உனக்கு பட்டிருக்கா அப்படிங்கிற மட்டும் தான் நான் ஹக் பண்ணேன், ஜஸ்ட் சிஸ்டர் ஹக் தான் அப்படின்னு சொல்லி கானாமிருதன் முடிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யாரும் இனிமேல் கேட்காதீங்க, அது ஒரு கேம், அவ்வளோதான். இனிமேல் அவங்க ரியல் லைஃப்குள்ளே அவங்க போக போகிறாங்க. ஓகேங்களா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கானாமிருதன் ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்டில் ரெட் கலர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுமாதிரி அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.